இருண்ட தேவாதிலோகத்தில் துர்வாசரின் சாபத்தால் தொலைந்து போன சக்தியை மீட்டெடுக்க ஒரு மாபெரும் யுத்தம் தொடங்குகிறது. தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் மறுபக்கம் என பகையை மறந்து பார்க்கடலை கடைய துணிகிறார்கள். பொன்னிற மந்தார மலையே மத்தாக, வாசுகி எனும் நாகராஜனே கயிறாக மாறி அகண்ட பெருங்கடலை கலக்கும் போது அண்ட சராசரமே அதிர்கிறது. ஆனால் தாங்கி பிடிக்க பலமில்லாமல் அந்த மாபெரும் மலை பாலாழிக்குள் மெல்ல மெல்ல மூழ்க ஆரம்பிக்கிறது. அகண்ட பிரபஞ்சமே நடுங்கும் அந்த இக்கட்டான தருணத்தில் தான் நினைத்த வண்ணம் அவதரிக்கிறார் மகாவிஷ்ணு. ஒரு மாபெரும் ஆமையின் வடிவில் கடலின் ஆழத்தில் இறங்கி தனது தெய்வீக முதுகில் அந்த மலையை தாங்கி நிறுத்துகிறார். அதுவே கூர்மாவதாரம். ஒரு பக்கம் மலை சுழல, மறுபக்கம் கடல் குதிக்கிறது. வாசுகியின் வாயிலிருந்து ஹாலாகல விஷம் நெருப்பாய் எரிய அதை சிவபெருமான் உண்டு உலகை காக்கிறார். அலைக்கடலிலிருந்து அலைமகளாம் மகாலட்சுமி பேரொழியாய் தோன்ற இறுதியில் தன் கையில் அமிர்த கலசத்துடன் தன்வந்திரி பகவான் எழுகிறார். இது வெறும் அமிர்தத்திற்கான போர் மட்டுமல்ல, தர்மத்தை நிலைநாட்ட விஷ்ணுவின் அசைக்க முடியாத பிணைப்பு. கூர்மாவதாரம், நிலையான தாங்கள், நீளாத துணிவு. இதன் தொடர்ச்சியாக அசுரர்களை மயக்க மோகினி அவதாரம் எடுக்கிறார் அந்த மாயக்கண்ணன்.